அபிக்கு ஒரு மிஸ்ட் கால் வந்துச்சு. யாருக்கோ அவ தனியா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அபி ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனா. வீட்டில் அவ மட்டும் தனியா இருக்க. அவ பேரண்ட்ஸ் வேற சிட்டியில இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு 10:48க்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு. அவ அதை கண்டுக்கல. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் வந்தது. லைட்டை ஆஃப் பண்ணாதன்னு. அவ ஹார்ட்டே நின்னுடுச்சு. அவ வீட்டில் இருக்கிற கர்டன்ஸ்லாம் க்ளோஸ்ல இருக்கு, டோரும் லாக்ல இருக்கு. எப்படி தெரியும்னு யோசிச்சா. ஹூ இஸ் திஸ்னு மெசேஜ் பண்ணா. நான் வெளியில தான் இருக்கேன்னு ரிப்ளை வந்துச்சு. அபி இமீடியட்டா பால்கனி டோர் பக்கம் இருக்கிற கர்டன் கேப்ல மெதுவா பார்க்கறா. ஸ்ட்ரீட்ல யாரும் இல்லை, எம்டி. ஃபோன் ரிங் ஆகுது, சேம் நம்பர். அவ மெதுவா அட்டென்ட் பண்ணா. யாரும் எதுவும் பேசல. மூச்சு விடுற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. திடீர்னு காலர் சொன்னா, நீ பேக் டோரை செக் பண்ணலையான்னு. அபி ஃப்ரீஸ் ஆயிட்டா. கிச்சன் சைட்ல ஸ்மால் எக்ஸிட் ஒன்று இருக்கு. அவ அதை யூஸ் பண்றதே இல்லை. மெதுவா அங்க நடந்து போனா. கைலாம் நடுங்குச்சு. டோர் ஹேண்டில் பிடிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அன்லாக்ல இருக்கு. அபி இமீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணா. போலீஸ் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிட்டாங்க. சர்ச் பண்ணாங்க. யாரும் இல்லை உள்ள. ஃபோர்ஸ்ட் என்ட்ரி மாதிரி எதுவும் இல்லை. போலீஸ் நம்பரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபேக் சிம். லொகேஷன் நியர்பை டவர் காமிச்சது. அடுத்த நாள் காலையில அபி வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீ கடை சிசிடிவி செக் பண்ணாங்க. 10:30 PM ஒருத்தர் ஸ்ட்ரீட்ல நின்னுட்டு அபி ஜன்னல் பார்த்துட்டு ஃபோனும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஜூம் பண்ணாங்க. அபார்ட்மெண்ட்டோட எலக்ட்ரிஷியன். அவன் அபி அபார்ட்மெண்ட் டோர்ல இருக்கிற லேட்சை 2 days முன்னாடி ரிப்பேர் பண்ணான். ஸ்பேர் கீ வச்சிருக்கான். அவன் அபி வீட்டை உடைச்சு வர அவசியம் இல்லை. அவளை அவன் பயப்படுத்த நினைச்சிருக்கான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் ஃபோன்ல கேலரி ஓபன் பண்ணாங்க. அபி வீட்டு உள்ள இருக்கிற போட்டோஸ், நைட்ல எடுத்த போட்டோஸ்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அவன் வீட்டுக்கு வெளியில இல்லை. அவன் ஆல்ரெடி உள்ளதான் இருந்திருக்கான்.